எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி தாங்க. திருச்செந்தூர் கோவில் ஏன் கடற்கரையில் அமைஞ்சிருக்கு, மற்ற முருகனுடைய அறுபடை வீடுகள் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் அமைந்திருப்பதற்கும் இந்த கோவில் மட்டும் கடற்கரையில் அமைப்பதற்கான காரணம் என்னன்னு தெரியணுமாங்க. மேலும் திருச்செந்தூர் பற்றி சில சுவாரஸ்யமான ரகசிய பதிவுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் திருச்செந்தூர் முருகா போற்றி திருச்செந்தூருக்கு அரோகரை என்ற வாசகத்தை பதிவிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இவை 6 படை வீடுகளாக திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர்னு, பழனி, சுவாமிமலை, பழமுது சோலைன்னு சொல்லலாம். இந்த 6 படை வீடுகளில் 5 மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோயில் மட்டும் பார்த்தீங்கன்னா கடற்கரையில் அமைஞ்சிருக்குதுங்க. இது தனிச்சிறப்புனே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லைங்க, திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் பற்றி பலரும் அறிந்திராத தகவல்கள் என்னென்னு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம் படை விடுதுன்னு சொல்லுவோம்ல, அதன்படி பார்த்தீங்கன்னா சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம் தாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மன் என்ற அரக்கனை பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத வளர்பிற சஷ்டியில தான் வைரவேல் கொண்டு வதம் செய்து தினம்தான் கந்த சஷ்டி விழான்னு சூரசம்ஹாரன்னு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதால பார்த்தீங்கன்னா இங்கே கோயில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்தநாதர் என்று அழைக்கப்படுவதாகவும் பின்னாலதான் மருவி செந்தில்நாதர்னு மருவிதாக சொல்லப்படுதுங்க. அதே போல இந்த ஊருமே பார்த்தீங்கன்னா திரு ஜெயந்திபுரம்ல இருந்து திருச்செந்தூர் மாறியதாக சொல்லப்படுதுங்க. சிலப்பதிகார குறிப்புகளின்படி பார்த்தீங்கன்னா இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா முன்னர் திருச்சிற்றளவாயின்னு தான் அழைச்சிருக்காங்க. கோயிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம சொன்னது போலவே அறுபடை வீடுகளில் மலை மீது அமர்ந்திராத கோயில் இதுதாங்க. திருச்செந்தூர் கோயிலில் ராஜகோபுரம் மட்டும் 9 அடுக்குகளை கொண்டு 150 அடி உயரமுடையதாக இருக்குதுங்க. இந்த கோவிலுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா முருகனினுடைய இடது கையில் தாமரை மலரும் ஜடாமுடியோட சிவயோகி போல காட்சியளிக்கிறாரு. முருகனுடைய பின்புறமாக பார்த்தீங்கன்னா இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக சொல்லக்கூடிய லிங்கம் ஒன்று இருக்குது. அதற்கு முதல்ல பூஜை செய்த பின்னர் தாங்க முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுதுங்க. சூரனை வதம் செய்த முருகன் பார்த்தீங்கன்னா 4 கைகளுடன் சிவ பூஜை செய்து ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் இங்கு காட்சியளிப்பார். அவருடைய தவத்தை கலைத்து விடக்கூடாதுன்னு என்பதற்காக அவருக்கு என்று தனி பிரகாரம் கிடையாதுங்க. மூலவர் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறாரு. கந்தசஷ்டி விழாவின் போது கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண் தெய்வானியை திருமணம் செய்ததற்காக போர் முடிந்து முருகனுடைய உக்கிரத்தை குறைக்க விதமாக முருகன் மீது பார்த்தீங்கன்னா பக்தர்கள் மஞ்சள் நீரூற்றி விளையாடுவாங்களாம். திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்குதாங்க. சில முனிவர்கள் பார்த்தீங்கன்னா உலக நலனை காக்க ஒரு புத்திர வேண்டுன்னு கருதிதாங்க ஐப்பசி மாத அமாவாசையில தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தி இருந்திருக்காங்க. கோயில் பார்த்தீங்கன்னா காலை 5 மணிக்கு முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்குதுங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 9 காலை பூஜை நடத்தப்படுதுங்க. தினமுமே பார்த்தீங்கன்னா மதிய உச்சிக்கால பூஜை முடிந்த பின்னாடி ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேலே தாளத்துடன் சென்று பார்த்தீங்கன்னா கடலில் கரைக்கப்படுதுங்க. இதற்கு தாங்க கங்கை பூஜைன்னு சொல்கிறாங்க. தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கொண்டாடுவதுங்கள. அதே போல் இந்திரன் மகளாங்க தெய்வானியை முருகன் மனம் முடிந்திருப்பதால இந்திரன் புத்தாடை எடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியும் நடத்தப்படுது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம், ஆவணி திருவிழான்னு, கந்தசஷ்டி விழா மட்டும் 7 நாட்கள் கொண்டாடப்படுதுங்க. மாசி திருவிழா 12 நாட்கள் இந்த கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுது. வைகாசி விசாகத்தின் போது தாங்க கடுமையான நோன்பு வைத்து காவடி, பால்குடன்னு, அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க. தங்கத்தேர் ஊர்வலன்னு சந்தன காப்பு அபிஷேகம் செய்து வராங்க. பக்தியுடன் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மன கவலையிலிருந்து விடுபட முடியும்னு நம்புறாங்க.
கந்தசஷ்டி விரதம் இருப்பதால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியமும், குழந்தை இல்லாதவங்களுக்கு சுப்பிரமணிய சுவாமியினுடைய கிருபையால குழந்தை பேரும் கிடைப்பதாக சொல்லப்படுதுங்க. நாளை கிணற்றுக்கு இந்த கோவிலுடைய தனிச்சிறப்புனே சொல்லலாங்க. நாளை கிணற்றுக்கும் சூரசம்ஹாரத்துக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்குதாங்க. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா முருகன் தனது கோபத்தை தணிக்க தன்னுடைய வேளாளியை வேகமாக தரையை குத்திருக்காரு. அதிலிருந்து பீறிட்டு வந்த நீர் தாங்க நாளை கிணற்றுல இருப்பதாக சொல்லப்படுது. சூரபத்மனுடனான போரின் போது திருச்செந்தூர்ல முகாமிட்டு இருக்கக்கூடிய தங்கியிருந்த போர் வீரர்களுக்கு தாகம் தீர்ப்பதற்கு தாங்க முருகன் தனது வேளால இந்த கிணற்றை உருவாக்கியதாகவும் சொல்லுறாங்க. கடற்பரப்பை விட பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நாளை கிணற்று ஊறும் நீர் பார்த்தீங்கன்னா கடல் மண்ணிலிருந்து வடிகட்டப்பட்டு உரப்பு நீங்கி இனிப்பு சுவையுடன் உருவெடுக்குதாங்க. மேலும் இந்த கோவில்ல எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கணுங்க. தந்தைக்கே உபதேசம் செய்தவர் முருகப்பெருமான் இல்லைங்க. அழகன் முருகனாக மட்டும் இல்லைங்க, ஞான குருவாகவும் திகழக்கூடியவராக இருக்கிறாரு. அவருக்கு உகந்த திதி பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி, உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை அமைங்க. ஒருவருக்கான வீரத்தையும் தைரியத்தையும் அளிக்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுங்க. செவ்வாய்க்குரிய அதிபதி தாங்க முருகப்பெருமான். நீங்க செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்துங்க. அதற்கான காரணமாக செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானை தரிசனம் செய்வது விசேஷ பலனை ஏற்படுத்தி தரும். நம்முடைய இன்னல்களை நீக்கி நற்பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் தாங்க முருகப்பெருமான். முருகப்பெருமானை நீங்க ஆண்டி கோலத்துல தரிசிக்கலாமா, ராஜ அலங்காரத்துல தரிசிக்கலாமான கேள்வி பலரில் இருக்குது இல்லைங்க. எப்போது நீங்க முருகனின் இந்த அலங்காரத்துல தரிசிக்கணும்னு தெரிஞ்சுக்கொண்டு தரிசிப்பது சிறப்புங்க. நாம அனைவருக்கும் இறைவனை தரிசிக்கும் போது நமக்கான செல்வம் உள்ளிட்ட தேவைகள் என்னென்னு எந்த பிரச்சனையெல்லாம் நாம் தீர்க்க விரும்புகிறோமோ அதை தான் நம்ம கோரிக்கையாக முன்னாடி வைப்போம் இல்லைங்க. மற்ற தெய்வங்களை விட பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ராஜ அலங்காரன்னு ஆடிகோளரும் காட்சி தருவது இருக்குண்டுங்க. அனைத்தையும் துறந்த நிலை பார்த்தீங்கன்னா ஞானத்தை விரும்பக்கூடிய நிலை தான் இந்த ஆண்டிக்கோலமா. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீராத பிரச்சனைனே தீராத நோய் துரத்துதோ நீங்கள் முருகனுடைய ஆண்டிக்கோலத்தை தரிசிப்பதால் உங்கள் பிரச்சனையிலேருந்தே நீங்கள் விடுபடலாங்க. அது மட்டும் இல்லைங்க, மனக்குழப்பத்தில் இருப்பவங்கனே, பேச இயலாதவங்க, மனம் சஞ்சலம் உள்ளவங்கன்னே, கோபத்தினுடைய உச்சி நிலையில் இருப்பவங்க, இயல்பு நிலைக்க திரும்ப நினைத்தீங்கன்னா சாத்விக குணத்தை தரக்கூடிய மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய ஆண்டிக்கோலத்தடி முருகனை தரிசனம் செய்துவாங்க. புதிய வாழ்க்கையை தொடங்குவதாக இருந்தாலும் திருமணம் நடக்கும் போதுன்னு புதுமனை புது விழாவிற்கான முன்னேற்பாட்டின் போதும் கிரகபேசத்தின் போதோ நீங்கள் வீடு வருவதற்கான செயலை துவங்கத்துக்கு முன்னாடி நீங்கள் இல்லைன்னா வாங்குவது விற்குவது போன்ற விஷயங்கள்ல ராஜ அலங்கார கோலத்திலே தரிசனம் செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்துங்க. எளிதில் விளங்கும்படி சொல்லணும்னா நம்மளால் சமாளிக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ராஜ அலங்காரத்தை தரிசிக்கலாம். இறைவனுடைய அந்த செயல்களில் நிறைவேற துணைக்கு நிற்பார். நம்மளால் கையாள முடியாத மருத்துவ சிகிச்சைனே, நோய் கடன் பிரச்சனைனே, வறுமை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனைகள் தீர்க்க முருகனுடைய ஆண்டி கோலத்தினை தரிசிப்பது நல்ல பலனை ஏற்படுத்துங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பார்த்தீங்கன்னா சண்முகருடைய 2 மூல வகை இருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்புங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து சண்முகரும் தெற்கு பார்த்து அருள்பாலிக்கிறாரு. திருச்செந்தூர்ல வீரபாகு தேவர் காவல் தெய்வமாக காக்கிறாரு. இத்தலத்துக்கு வீரபாகு பட்டியல்னு பெயர் இருக்குதுங்க. திருச்செந்தூர் தளத்துல தினமுமே பார்த்தீங்கன்னா வீரபாகு தேவருக்கு பூஜை நடத்திய பின்னர் தாங்க மூலவருக்கு பூஜை நடத்தப்படுதான். மூலவர் சுப்பிரமணியருக்கு தினமும் பார்த்தீங்கன்னா தூய வெள்ளை நிற ஆடை அணிவிப்பாங்க. சண்முகருக்கு சிறந்த பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படுதுங்க. மூலவருக்கு பின்புறமாக சுரங்க அறை ஒன்று இருக்குது. உள்ளே செஞ்சீங்கன்னா முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்களை நீங்கள் வழிபடலாம். இந்த அறைக்கு பார்த்தீங்கன்னா பாம்பறைன்னு பெயருங்க. திருச்செந்தூர் கோவிலில் இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்குது. இந்த குகைக்கு முன்புள்ள சந்தனமலையில தாங்க தொட்டி கட்டினா குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்குதுங்க. திருஜெயந்திபுர தளத்தில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமர விடங்கர்னே, அலைவாய் பெருமானே 4 உற்சவர்களை நீங்கள் தரிசிக்கலாம். இவர்களை குமர விடங்கர் மாப்பிள்ளை சுவாமின்னு சொல்லுவாங்களா. திருச்செந்தூர் கோவில் பார்த்தீங்கன்னா கோபுரம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்குது. 9 அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் 150
7 அடி உயரம் கொண்டதாக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா 24 அடி ஆழத்தில் இருக்குது. இங்கு நீராடிய பிறகுதான் நீங்கள் கடலில் நீராட வேண்டுங்க. இந்த பதிவில் திருச்செந்தூர் முருகனுடைய சிறப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகா போற்றின 3 முறை பதிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.